அன்னபூர்ணி அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் வச்சேன் சரிங்களா. லெமன் ரைஸ் வச்சுட்டு பழைய தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றிட்டு பழைய தண்ணி செடிக்கு ஊற்றிட்டு புது தண்ணி வச்சு தீபமெல்லாம் ஏற்றியாச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. உண்மையாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. பாருங்கள் அப்படியே அன்னபூர்ணி எவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த இது வந்து ஃபோட்டோன்னு நம்ம பார்த்தோம்னா அது ஃபோட்டோ. உயிருள்ள அம்மனா நம்ம நினச்சோம்னா அது அம்மன். சரி, உண்மை தானே. நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அம்சமான அன்னபூர்ணி அம்மா அப்படியே வந்து என்னோடய கிச்சனில் அமர்ந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். இந்த பத்தி நல்ல மணமாக இருக்கும். பத்தி பொறுத்திட்டு காலையில் அப்படியே அந்த புகையை காட்டி அப்படியே தூபம் காட்டிட்டு அப்படியே பார்த்தோம்னா கிச்சனை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மங்களம் நிறைந்த கிச்சன். காலையில் எந்திச்சு வந்தோடனே நான் இந்த முருகாவையும் இந்த அன்னபூர்ணி அம்மாவும் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். இது வந்து பின்னாடி ஜன்னல் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். காலையில் எந்திச்சு வந்த உடனே பின்பக்க ஜன்னல் திறந்துட்டு தான் முன்பக்க ஜன்னல் திறக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் சரி பின்பக்கம் வந்து அன்னபூர்ணி அம்மா வச்சுருக்கேன். முன்பக்கம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிடுவேன்.